ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு மெட்ரிக் ஃபார் சிஎஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுனிதா வில்லியம்ஸோட ஒரு விண்வெளி பயணம் எப்படி இருந்தது அப்படிங்கிற தொகுப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2024ஆம் ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி சுனிதா வில்லியம்ஸும் மற்றும் பேரி வில்மோர் அப்படிங்கிறவரும் போயிங் ஸ்டார்லைன் விண்கலத்தில் சர்வதேச விமான நிலையத்துக்கு புறப்பட்டாங்க. ஸோ இந்த பயணம் நாசாவோட க்ரூ ஃப்ளைட் டெஸ்ட் திட்டத்தின் ஒரு பகுதியாக அமைந்தது. இது மனித விண்வெளி பயணத்தில் ஸ்டார்லைன் விண்கலத்தின் செயல்திறனை மதிப்பீடு செய்ய உருவாக்கப்பட்டது. ஐஎஸ்எஸ்க்கு ரீச் ஆன சில நாட்களுக்கு பிறகு தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க தொழில்நுட்ப கோளாறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன தொழில்நுட்ப கோளாறுன்னு பார்த்தோம்னா, ஹீலியம் கசிவுகளும் இயக்க அமைப்பில் ஏற்பட்ட கோளாறும் கண்டறியப்பட்டது. இந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் இமீடியட்டாக பூமிக்கு திரும்புறது பாதுகாப்பானது அல்ல அப்படின்னு சொல்லி மதிப்பிடுறாங்க. ஸோ முதல்ல 10 நாட்கள் மட்டுமே தங்குவதாக திட்டமிட்டிருந்த நிலையில் இந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவங்க 2 பேரும் 10 மாதங்கள் ஐஎஸ்எஸ்லேயே தங்கி ஆராய்ச்சிகள் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த காலகட்டத்தில் சுனிதா வில்லியம்ஸ் 150க்கும் மேற்பட்ட அறிவியல் பரிசோதனைகள் செஞ்சுருக்காங்க. செப்டம்பர் 2024 ஸ்டார்லைனர் விண்கலம் ஐஎஸ்எஸ்லேருந்து எர்த்துக்கு எம்டியாக தான் திரும்ப வந்திருக்கு. நாசா என்ன பண்ணுறாங்க, சுனிதா வில்லியம்ஸையும் வில்மோரையும் எர்த்துக்கு கூட்டிகிட்டு வரத்துக்காக ஸ்பேஸ் எக்ஸோட ஹெல்ப்பை கேட்டாங்க. நாசா சுனிதா வில்லியம்ஸையும் மற்றும் வில்மோர் 2 பேரையும் ஸ்பேஸ் எக்ஸோட க்ரூ 9 அப்படிங்கிற விண்கலம் மூலமாக விண்வெளி பயணத்திலேருந்து பூமிக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இந்த திட்டம் அவங்க நினச்ச மாதிரி கைகூடலைங்க, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. மறுபடியும் மார்ச் 17, 2025 ஸ்பேஸ் எக்ஸோட க்ரூ 10 டிராகன் விண்கலம் ஐஎஸ்எஸ்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக போய் ரீச் பண்ணியிருக்கு. சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் இங்கேருந்து போன நிக் ஹேக் மற்றும் அலெக்சாண்டர் கோபுனேவை ரொம்ப சந்தோஷமாக ரிசீவ் பண்ணி அவங்க அவங்களோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ டிராகன் விண்கலம் மூலமாக இவங்க 4 பேரும் மார்ச் 19, 2025 அதிகாலை 3:15 3:30 மணிக்குள்ள ஃப்ளோரிடா கடற்கரைக்கு அருகில் உள்ள ஒரு கடலில் தரையிறங்க போகிறாங்க. ஸோ இவங்க தரையிறங்கிறதுக்கு மொத்தமாக 4 ஸ்டேஜஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் 3 ஸ்டேஜஸை சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 4வது ஸ்டேஜில் வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம மார்ச் 19 அன்னைக்கு அவங்கள நம்ம ஃப்ளோரிடா கடற்கரையில் வெல்கம் பண்ண போகிறோம். ஸோ உலக மக்கள் சார்பாக மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சார்பாகவும் நம்ம சுனிதா வில்லியம்ஸுக்கும் வில்மோர் அவங்களுக்கும் நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். சுனிதா வில்லியம்ஸ் அவங்களுக்கு இது 3வது விண்வெளி பயணம் மட்டும் அல்லாமல் மனித விண்வெளி ஆராய்ச்சியில் அவங்க செஞ்ச பங்களிப்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கருதப்படுதுங்க. இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.